இந்த மாதிரி கணக்கு ரெகுலராக கேட்குறாங்க இல்லையா? ஒரு பையில் வந்து 50 பைசா, 25 பைசா, 10 பைசா காயின் இருக்குது. அது வந்து என்ன விகிதத்தில் இருக்குது அப்படின்னா 3, 4, 5 அப்படின்ட்டு. அப்போனா மொத்தமாக அதோட மதிப்பு வந்து 30 ரூபா அப்படின்னா 10 பைசா காயின் அந்த பையில் எத்தனை இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ருப்பீஸில் இருக்கா, ரூபாயில் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், பைசாவில் இருக்கிறதையும் ரூபாயில் மாற்றிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த 30 ரூபாய் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் பைசாவில் மாற்றி ஏதாவது ஒன்று ஒரே இதில் வச்சு தான் போடணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரூபாயில் வச்சே போடுறேன். இப்போ 10 பைசா என்ன ஆகும், 1/2ன்னு மாற்றிக்கலாமா? 1 ரூபாயில் பாதி தான் 50 பைசான்றது. சாரி, நெக்ஸ்ட்டு அது வந்து எத்தனை பங்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பங்கு இருக்குது. இன்ட்டு 3x ப்ளஸ் நெக்ஸ்ட் 25 பைசா எப்படி எழுதலாம், 1/4ன்னு எழுதலாம். 1/4 இன்ட்டு 4x ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 10 பைசா எப்படி எழுதலாம், 1/10 இன்ட்டு 5x ஈக்குவல் டு 30 ருபீஸ். ஏன்னா மொத்தத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது, 30 ரூபா வருதுன்னு சொல்லி. இப்போ இதை அடித்தோம்னா 3x/2 ப்ளஸ் இந்த 4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸு, இங்கே 5 2, அப்போ x/2 ஈக்குவல் டு 30. புரிஞ்சிச்சா? இப்போ கீழே எல்சிஎம் வந்து 2 தான். ஓகேவா? இங்கே எல்சிஎம் 2ன்றதுனால 3x, இங்கே 2 வரணும்னா மேலேயும் 2ஆல் பெருக்கணும், 2x, இங்கே 2 இருக்கிறதுனால x ஈக்குவல் டு 30. அப்போ நான் என்ன வருது, 3x + 2x 5x, 5x + x 6x ஈக்குவல் டு 30. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன, 5. ஓகேவா? அவன் என்ன கேட்குறான்னா 10 பைசா காயின் எத்தனை இருக்குன்னா, 10 பைசா காயினை நம்ம என்ன எடுத்துருக்கோம், 5xன்னு எடுத்துருக்கோமா? 5 × 5 25. ஸோ இப்போ 25 காயின் வந்து 10 பைசா காயின் அங்கே இருந்துருக்கு.